நீங்க கேட்பது தேவனுடைய வார்த்தை. இந்த வசனத்தை உள்வாங்கி கொண்டு அந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தையை நீங்க தியானிச்சீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. ஆசீர்வாதம்னா என்னது? அந்த சங்கீதத்தில் அடுத்த வசனம் சொல்லுது, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அதாவது நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். பிசினஸ் செய்றீங்களா, பிசினஸ் வாய்க்கும். நீங்க ஒரு வேலை செய்றீங்களா, வேலையில எடுக்கிற முயற்சி வாய்க்கும். நீங்க பிள்ளைகளுக்காக இதை பிரயாசப்படுறீங்களா, அந்த காரியம் வாய்க்கும். நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் வாய்க்கும். உங்களுடைய ஊழிய காரியம் வாய்க்கும். அப்ப நீங்க செய்யற காரியம் வாய்க்கணுமானா இந்த வேதத்துல பிரியமா இருந்து அதை தியானிக்கணும். அதனாலதான் சொல்ற, தின காலையில எழுந்து நீங்க வசனத்தை தியானித்து ஜெபிக்கணும். நான் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி நான் அதிகாலையில் எழுந்திருப்பேன்னு சங்கீதக்காரன் சொல்றார். அப்ப அதிகாலையில எழும்பி வேற வசனத்தை தியானித்து உங்க நாளை ஆரம்பிக்கணும். அப்படி அந்த வசனத்தை நீங்க தியானிக்க உங்களுடைய உள்ளத்துல அந்த வசனம் ஆழமாய் பதியும். அந்த வசனம் உங்களுக்குள்ள ஆசீர்வாதமான மாற்றத்தை கொண்டு வரும். இந்த வசனம் உங்களுக்குள்ள பரிசுத்தத்தை கொண்டு வரும், ஆறுதலை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், ஜெயத்தை கொண்டு வரும். இந்த வசனத்துல அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. தேவன் தம்முடைய வார்த்தைகளை எழுதி நம் கையில தந்திருக்கிறார். அதனால தினம் அந்த வார்த்தையை வாசித்து தியானித்து நீங்க ஆண்டவரிடத்துல பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்.